என்னப்பா கணேஷா, வேலை டைம் வச்சுன்னு கிளம்பலையா? இதை கிளம்பிட்டேயா? ஐயா இன்னைக்கு 2000 பணம் வேணும். எதுக்குப்பா உனக்கு இப்போ 2000? ஐயன் காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு சொன்னாயா, அதுக்கு தான் ஐயா. அவன் தான் உன்னை புரிஞ்சுக்கிட்டே மாட்டேங்கானே, அவனுக்கு ஏன் பண்ணணும்னு நினைக்கிற? சரி போப்பா, வேலையை முடிச்சு அதுக்கப்புறம் பார்ப்போம். சரிங்கய்யா. டேய் கணேஷா, இங்கே வா. ரூபா ஒரு 2000 கேட்டதில்லப்பா. 2000 இருக்கான்னு பார்த்துக்கோ. சரியா? சரி. பையன் ஒரு 2000 கேட்டாம்ல. இப்போ நீ 2000 பணம் கட்டில. என்னடா இன்னும் ஆளை காணோம்? சரி அவனை விடு, நீ போகிறது துட்டுட்டு வந்துட்டியா? சாரி மச்சான், டைம் ஆச்சு போமா. நீ முதல்ல அமௌண்ட் ரெடி பண்ணிட்டியா? ரெடி பண்ணிட்டேன், என்கிட்ட 2000 இருக்கு. ஆமாம், அவங்க அப்பா என்ன வேலை பார்க்காரு? ஐயோ வேறு கேட்டோன்னே ரூபா விட்டாரு. சரி மச்சா போமா. என்னப்பா கணேஷா, வேலைக்கு வந்துட்டியா? உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. இப்போ பரவாயில்லையா, நான் வேலையை பார்க்குறேன். உன் பையன் அன்றைக்கி 2000 கட்டணும் வாங்கிட்டு போனில்ல, இப்போ பேசுகிறானா? என்ன பண்ணாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கான். என்ன செய்யணும்னு தெரியல. சரி சரி சரி, விடு விடு விடு, போய் வேலையை பாரு. கணேஷா, இங்கே வாப்பா. கணேஷா, இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், அதை பண்ணு, கண்டிப்பாக உன் மகன் அவன் புரிஞ்சுக்கிடுவான். நீ உன் மகனை
எப்போவுமே பார்க்கும்போதெல்லாம் சாட மாடையாக திட்டு. இதுக்கு முன்னாடி எப்படி உடம்பு சரியில்லாமல் இருந்தியோ அது மாதிரி இருமி காட்டு. இப்போ உங்கள் வீட்டு பொறுப்பில் நீ தானே பார்க்குறேன். இனிமேல் பொறுப்பை பூரா உன் மைண்டை கொடு. அதுக்கப்புறமா இதை கேட்க நான் பார்ப்பேன். நான் கேட்க மாட்டேன்னு சொல்லுவா. சொன்னால் இனிமேல் நீ கேட்கலன்னா இந்த அப்போ நீ உயிரோட பார்க்க முடியாது அப்படின்னு நீ சொல்லி. சரியா? சரிங்கய்யா, நீங்கள் சொல்கிறா நான் பண்ணுறேன். நான் கிட்டக்கு போனாலே மூக்கு பொறுத்திக்கிறான்யா. ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. இப்போ எப்படி இருக்க? அதான்ப்பா உடம்பு முடியல, அதான் பார்க்க வர சொன்ன உன்னைய. என்னவா, என்ன விஷயம்? திடீர்னு பார்க்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அப்பா எவ்வளோ நாள் உயிரோடு இருக்க போகிறேன்னு தெரில. அப்பா போனதுக்கப்புறம் இந்த வேலை உனக்கு தானேப்பா. நான் போகிறதுக்குள்ளே அப்பா இந்த வேலையை வாங்கி கொடுத்துறப்பா. என்னது, நான் பார்க்கணுமா? என்னால் நான் பார்க்க முடியாது. என்ன போய் என்ன குப்பை பண்ணி தர சொல்கிறியா? பார்த்தே ஆகணும்ப்பா, நம்ம குடும்ப கஷ்டத்தை நீ தான் பார்க்கணும். நீ சொல்கிறேன்னு சொல்லி நான் குப்பை பண்ணி தந்தோம்னா என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை பார்த்து கிண்டல் பண்ணவா? ஐயோ, என் மேலே சத்தியம், இந்த வேலையை நீயே பார்த்து தான் ஆகணும். பார்த்தே ஆகணும், வேற வழியே இல்லை. ஐயோ, இந்த தெருவா? இது நம்ம ஆள் வீட்டு தெருவாச்சே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த குப்பையில் உள்ள மாஸ்க் எடுத்து போட்டு நம்ம யாருன்னு காட்டிக்க வேண்டாம். நல்ல வேலை, நம்ம ஆள் நம்மளை பார்க்கல. இப்படியே கிளம்பிட வேண்டியதான். சீக்கிரம் போடா. டேய் குப்பை, இங்க வா. சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, இந்தா பே. நல்ல வேலை, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட தெரியல நான் யாருன்னு. இதே மாதிரி தான் இப்போ உங்கள் அப்பா டெய்லி கஷ்டப்பட்டு இருந்தார். இந்த நாத்தத்தில் ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட எவ்வளோ கஷ்டப்பட்டார் தெரியுமா? நீங்கள் யாரு? நான் தான்ப்பா உங்கள் அப்பாவோட மேனேஜரு. இப்போ நீ இருக்கிற உன்னோட நிலைமைக்கு காரணம் நான் தான். நீங்களா? உன்னை பற்றி உங்கள் அப்பா என்கிட்ட டெய்லி சொல்லிட்டு வருத்தப்பட்டிருக்காரு.
உனக்கு புரிய வைக்கிறதுக்காண்டி மட்டும்தான் நான் உங்கள் அப்பா அப்படி பண்ண சொன்னேன். என்னெல்லாம் பண்ணங்கிறத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு, உனக்கே தெரியும். சாரிப்பா, அப்பா தெரியாமல் பக்கத்தில் வந்துட்டேன். சாரிப்பா, தப்பு பண்ணிட்டேன். இங்கே ஒருத்தன் சுத்தமாக இருக்கிறதுக்கு ஒருத்தன் உடம்புல கரை பூசி தான் ஆகணும்.